தமிழ்நாட்டுல அஜித்குமாருடைய லாக்அப் மரணத்திற்கு பிறகு பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் அவர் வாய் துறக்கல். அஜித்குமார் மரணத்தோடயே நிக்கிறாரே. என்ன சார் இது? எத்தனை பிரச்சனைகளுக்காக அவர் பேசியிருக்காரு. அதுக்கு பிறகு எந்த பிரச்சனைக்கு பேசினார்? அஜித்குமார் லாக்அப் மரணத்திற்கு பிறகு நான் லாக்அப் நீங்க வந்து மிஸ்டர் பஸ் நினைக்கிறேன். அதாவது விக்கிரவாண்டி மாநாடு முதல் மாநாட்டுல நான் அதுக்கு பிறகு நான் நல்லா சொல்றேன் சொல்லி வரேன். விக்கிரவாண்டி மாநாட்டுல அவர் மக்களிடத்தில் பிரகடனப்படுத்த அந்த செயலாக்கத்தினுடைய நீங்க கொஞ்சம் அப்படியே சும்மா மேலோட்டமா பார்த்தீங்கன்னா ஒரு முழு தெளிந்த நீரோடையான ஒரு அரசியல் நீ பார்க்கலாம். இதுதான் இந்த வெற்றிடம். அதாவது யாருக்கு கிடைக்கலையோ ஒரு செக்ஷன் கிடைக்குது, அரசியல் சமத்துவமும் ஒரு செக்ஷன் கிடைக்கிது, சகோதரத்துவம் ஒரு செக்ஷன் கிடைக்கிது, வசதி வாய்ப்புகள் ஒரு செக்ஷன் கிடைக்கிது. ஆனால் மக்களாட்சி தத்துவத்தில் என்ன அர்த்தம்? சிம்பிளா யோசிக்கிறார், படிக்கிறார். மக்களாட்சி தத்துவம் அவர் தெரியாத இது சொல்லி வரேன். மக்களாட்சி தத்துவத்தில் ஒரு வெற்றிடம் இருக்குது, எல்லாருக்கும் கிடைக்கணுங்க. அது பேசினா மட்டும் பத்தாது. இதுதான் அரசியல் அரசியல் பேசக்கூடாது, செய்யணும், ஐடென்டிஃபை பண்ணணும். எஸ், இந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணணும். யாரும் வரமாட்டேங்கிறாங்க. சரி, நம்ம வருவோம்.